கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ரெண்டாவது டாபிக் 1.2 ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தமிழ் மீடியம் பாருங்கள். 1.2 நிரலாக்க மொழியில் செயற்கூறு, அதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அப்படியே தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ a function is a unit of code that is often contained within a greater code structure. Specifically, a functions contain a set of code that work on many kind of inputs like variant expressions and produce an concrete output. இந்த பேராஃப் என்ன மீனிங் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே கவனிங்க. அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் கோடு. இது வந்து ஒரு கிரேட்டர் கோடு ஸ்ட்ரக்சர். எதில் அப்படின்னா ஃபங்க்ஷனில். நம்ம வந்து ஃபங்க்ஷனில் டிஃபைன் இது எல்லாமே எதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்டு, அந்த இன்புட் மூலிமா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த இன்புட் என்னென்னவாக இருக்கலாம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னா வேரியன்ஸ் மாறியாக இருக்கலாம், எக்ஸ்ப்ரெஷன் கோவையாக இருக்கலாம். இந்த வேரியபிள் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த பேராகிராஃப்க்கு இன்னொருக்கா நான் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் அப்படின்னா யூனிட் ஆஃப் கோடு, நிறைய கோடு இருக்கும். இது வந்து கிரேட்டர் கோடு ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர்லாம் எதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்டில் தான் ஒர்க் ஆகும். நிறைய இன்புட் நிறைய இருக்கும். அந்த இன்புட் மூலிமா தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அந்த இன்புட்லாம் என்ன இருக்குன்னா வேரியபிள் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு கரெக்டான அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1.2.1 செயற்கூறு வரையறை. இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். பாருங்கள், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் ஏ ஈக்குவல் டு A:= 24. இந்த 24ங்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்களா, இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏ அப்படிங்கிறது வேரியபிள், := அப்படிங்கறதுக்கப்புறம் 24ங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஏங்கிற வேரியபிளுக்கு உள்ள 24ங்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஏ அப்படிங்கிறது தமிழ் மீடியம் மாறி, ஏங்கிற மாறிக்குள்ளே 24ங்கிற மதிப்பை நம்ம தேக்கி வைக்கிறோம். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த A:= 24 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஏங்கிற வேரியபிள்குள்ளே 24ங்கிற வேல்யூஸை என்ன பண்ணுறோன்னா பைண்ட் பண்ணுறோம், பிணைக்கிறோம். 24ங்கிறது வேல்யூஸ், ஏங்கிறது வேரியபிள். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது அளவுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள். இதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். 1.2.2 அளவுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள். பேராமீட்டர்னால் என்ன, ஆர்குமெண்ட்னா என்னன்னு பாருங்கள். Parameter are the variable or in function definitions and argument are the values which are passed to a function definition. நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம்ல, இந்த டாபிக் என்ன, ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு
இந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்கிறோன்னு பார்த்தோம். கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதாவது பேராமீட்டர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை குறிக்குது. பேராமீட்டர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை குறிக்குது. ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த லைனுக்கு பேர் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இந்த லைனுக்கு பேரும் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது பவர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். இது பின்னாடி நான் சொல்லித்தரேன், இன்னும் உங்களுக்கு இந்த கான்செப்டே வரல, பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபங்க்ஷனோட பேர். ஏபி அப்படிங்கிறது வேரியபிள், ஏபி அப்படிங்கிறது வேரியபிள். அடுத்தது பவர் 5,6, இதுவும் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபங்க்ஷனோட நேம். இது ஆர்குமெண்ட்டு, அதாவது parameter are the variable in function definitions, argument are the value passed to a function definition. இதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது, இந்த 5 6 எங்கே போகும் அப்படின்னா, அப்படியே ஃபங்க்ஷனோட நேம் என்ன, பவரா, அப்போ பவர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். பவர் எங்கே இருக்கா, அப்போ பேராமீட்டருக்குள்ளே 2 இருக்குது, அப்போ ஏக்கு 5 பிக்கு 6 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணும். இதுதான் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதை பற்றி டீப்பாக இனிமேல் பின்னாடி படிப்போம், இது எப்படி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறதெல்லாம். இதில் ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் வேரியபிளாக இருக்கிறது பேராமீட்டர். இது ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் வேரியபிளாக இருக்கிறது பேராமீட்டர். ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் வேல்யூஸாக இருக்கிறது ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர் இது அளபுருக்கள், ஆர்குமெண்ட் அப்படின்னா செயலுறுப்புகள். தமிழ் முடியும். பேராமீட்டர்னால் அளபுருக்கள், இது செயலுறுப்புகள். செயலுறுப்புகளில் மதிப்பை மட்டும்தான் அனுப்புவோம், அளபுருக்களில் மாறி மட்டும்தான் இருக்கும். ஒரு வேல்யூஸை நம்ம எங்கே பாஸ் பண்ணுறோம், ஆர்குமெண்ட்டில் இருக்கிற வேல்யூஸை பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த பேராமீட்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பேராமீட்டர் வித்தவுட் டைப், இன்னொன்று பேராமீட்டர் வித் டைப். செகண்டில் இருக்க பாருங்கள், பேராமீட்டர் வித் டைப். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பேராமீட்டர் வித்தவுட் டைப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பற்றி டீப்பாக பார்க்கலாம், ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். லெட் அப்படின்னா கீவேர்டு. ரெக் அப்படின்னா ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். எஃப்என் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம். அடுத்தது A1 A2 A3 லைனாக போயிட்டே இருக்கும், ஏஎன் வரைக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னா வேரியபிள். அதுக்கப்புறம் கேன்னு ஒன்று வருது இல்லை, அந்த ஈக்குவலுக்கு அப்புறம் வர கே, அந்த கே தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதில் பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப்னு 2 பார்த்தோமா, அது 2லேயும் ஜென்ரலான கான்செப்ட் சொல்கிறேன். இதுதான் கான்செப்ட். பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படிங்கிறதுல நம்ம டேட்டா டைப் கொடுத்துருக்க மாட்டோம். பேராமீட்டர் வித் டைப்பில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது பேராமீட்டர் வித்தவுட் டைப்புக்கும் வித் டைப்புக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். வித்தவுட் டைப்பில் டேட்டா டைப் இருக்காது, அதாவது தரவினம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. தரவில் இல்லாத அளபுருக்கள். தரவினம் இருக்குறதுல தரவினம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. தரவினம் இருக்கும் அளபுருக்கிறதுல தரவினம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வித்தவுட் டைப்பில் ஒரு அல்காரித்தை நம்ம எழுதும்போது நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன்கிறது அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது
இதில் ரெக்கையோ ரிட்டர்ன் இருக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா நம்ம அல்காரிதம் எழுதும்போது நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன. ரிட்டர்ன் அப்படின்னா ரிட்டர்ன்கிறது அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன்னா என்ன, ரெக்கையர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ரெக்கையர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ரிட்டர்ன் என்ன, ஏ டு த பவர் ஆஃப் பி. அதாவது ரெக்கையர் அப்படின்னா அல்காரிதம் எழுதும்போது நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது குறிக்கிறது ரெக்கையர்ஸ். ரிட்டர்ன் அப்படிங்கிறது அல்காரிதத்தை எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரிட்டர்ன். லெட் ரெக்கு பவர் ஏ கமா பி ஈக்குவல் டு கே. கே அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நம்ம இங்கே சின்டெக்ஸில் பார்த்தோமா, கீழே பாருங்கள். லெட் ரெக் எஃப்என் ஏ1 ஏ2 டாட் 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 ஏஎன் கே. இதுதான் சின்டெக்ஸ். இது அப்படியே அங்கே இருக்கும். லெட் அப்படின்னா கீவேர்டுன்னு அர்த்தம், சிறப்பு சொல். லெட் அப்படின்னா கீவேர்டு, இது அதுக்குன்னே ஒதுக்கப்பட்ட வார்த்தை. ரெக் அப்படின்னா ரெக்ரஸிவ் ஃபங்க்ஷன். ஆர்இசி அப்படின்னா ரெக்ரஸிவ் ஃபங்க்ஷன். தமிழ் மீடியம் வந்து தற்சுழற்சி செயற்கூறு. பவர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். பவர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். ஏ கமா பி இதெல்லாம் ஏ பி இதெல்லாமே வேரியபிள். கோலன் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கிறதா நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் பி ஈக்குவல் டு 0னா நம்ம என்ன திருப்பி அனுப்போம் அப்படின்னா 1 திருப்பி அனுப்போம். அப்படி பி ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குன்னா ஏ மல்டிப்ளிகேஷன் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் பவர் ஆஃப் ஏ பி மைனஸ் 1. பி ஈக்குவல் டு 0னா 1, அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரீ கண்டிஷன் அப்படின்னா ரெக்கையர், போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா ரிட்டர்ன். ப்ரீ கண்டிஷன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரீ கண்டிஷன். போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் போஸ்ட் கண்டிஷன். அதாவது அவுட்புட் எப்படி இருக்கணுங்கிறது. ஓகேவா? அதாவது ரிட்டர்ன்னா என்ன, ரெக்கையர்னா என்னன்னு பார்த்தோம். ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட். ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரெக்கையர். ஃபஸ்ட்டு ரெக்கையர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பார்க்கலாம். ரெக்கையர் அப்படிங்கிறது அல்காரிதம் எழுதும்போது நமக்கு என்ன நம்மளோட ரெக்கையர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ரெக்கையர். ப்ரீ கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரீ கண்டிஷன். போஸ்ட் கண்டிஷன் பண்ணது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், அப்படி அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறது போஸ்ட் கண்டிஷன். இதில் சரி, இது எல்லாமே பார்த்தாச்சு. ரெக்கையர்னா என்ன, ரிட்டர்னா என்ன, ப்ரீ கண்டிஷன் என்ன, போஸ்ட் கண்டிஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமில் b ஈக்குவல் டு 0 அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். அதான் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த above function definition if expression can return 1 if the branch so that or per typing a rule if expression has type int. b equal to 0. b அப்படிங்கிறது 0வா? 0னா integer value. The function return also be int. b is compared to 0 equal operator, so b is also a type int. Since a is multiplied with another expression using a star operator, a must be an int. இங்கே b equal to 0 அப்படிங்கிறது இன்டீஜர் இருக்கிறனால அடுத்தது நம்ம எல்ஸ் பார்ட்டில் a இன்ட்டு பவர் ஆஃப் ஏ பி மைனஸ் 1 இருக்குல்ல, அந்த ஏக்கு கம்பைலரை என்ன பண்ணிக்கணும், பி இன்ட்டுனால ஏவை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்ட்டாக எடுத்துக்கும். இப்போ பி இன்ட்டாக இருக்கிறதுனால என்னவா ஏவையும் இன்ட்டாக எடுத்துக்குது. இதில் பாருங்கள், பவர் அப்படின்னு இங்கே ஒன்று இருக்கா, இங்கேயும் ஒரு பவர் இருக்கா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இருங்க, கரெக்டாக ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இதில் பாருங்கள், பவர்னு ஒன்று, இங்கே ஒரு பவர் இருக்குது, சாரி, இங்கே ஒரு பவர் இருக்குது, இங்கே ஒரு பவர் இருக்குது, 2 பவர் இருக்குது. அதாவது இந்த பவரை வந்து நமக்கு 2 பவர் இருக்குது. பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவருங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு பவருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதனால தான் இது ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர்னு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு பவர் இருக்குது. அதாவது பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவருங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருந்து கால் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு நாம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். இதான் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன், தன்னைத்தானே அழைச்சிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இது ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தாச்சு, டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதுவும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதாவது லெட்னா என்ன, ரெக்னா என்ன. ரெண்டாவது, எக்ஸ்பிளிசிட்லி அனோட்டிங் த டைப் கேன் ஹெல்ப் வித் டீபக்கிங் சச் எரர் மெசேஜ். அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக டேட்டா டைப்பாக இருக்கும்போது டீபக் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராமீட்டர் வித் டைப். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து இன்ட் கொடுத்துருக்காங்களா, அங்கே மேலே பாருங்கள் எதுவுமே கொடுத்துருக்கல. பவர் ஏபின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் ஏ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கோலன் இன்ட்டு பி கோலன் இன்ட்டு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பிளிசிட் பண்ணும்போது டேட்டா டைப் இருக்கும்போது டீபக் வந்து ஈஸியாக இருக்கும், எரரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ரெக் அப்படிங்கிறது ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன், எஃப்என்ங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு, A2 இதெல்லாமே வேரியபிள், கே அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதெல்லாமே பார்த்தாச்சு. அவ்வளோதான். இதில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பேராமீட்டர்னால் என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன. பேராமீட்டர் அப்படிங்கிறது வேரியபிள் இருக்கும், ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸை நம்ம பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, இந்த பேராமீட்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வித்தவுட் டைப்பு, இன்னும் வித் டைப்பு. வித்தவுட் டைப்னா என்னென்னு பார்த்தாச்சு, வித் டைப்னாலும் என்னென்னு பார்த்தாச்சு. வித் டைப் அப்படிங்கன்னா கண்டிப்பாக டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கும். அது எப்படின்னா, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ கோலன் இன்ட்டு பி கோலன் இன்ட்டு ஒவ்வொரு வேரியபிளுக்கு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால என்ன நமக்கு யூசேஜ் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக எரரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம அடுத்த டாபிக் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம்.